வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு வர இருக்குது. என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு தள்ளுபடி. மகளிருக்கு உரிமை தொகை, இந்த மாதிரி தள்ளுபடிகள் எல்லாமே தேர்தல் அறிவிக்கைக்காக நிறைய அப்டேட்டை கொடுக்குறாங்க. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நிறைய ரேஷன் அட்டைக்கு சில முக்கியமான தகவல்களை நாளுக்கு நாள் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ரேஷன் அட்டை, ஒவ்வொரு வகையான ரேஷன் அட்டைக்கும் புதிய புதிய அப்டேட்டுகள் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த 5ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஆக்ட் எல்லாமே நடைமுறையில் கொண்டு வரப்படும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஆக்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நடைமுறையில் வந்துடும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்க்கும் இருக்குது. நீங்கள் ரேஷன் கடையில் தற்சமயம் இருக்கீங்க அப்படின்னா, பொருட்கள் வாங்குகிற நபராக இருந்தால் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு நன்மை பயக்கலாக்கும். தமிழக மக்களுக்காக ஒரு சில முக்கிய அறிவிப்புகள், நிதி உதவி மற்றும் வங்கி விதிகள், அன்றாட மாற்றங்கள் எல்லாமே இன்றிலிருந்து நடைமுறையில் வந்துடுங்க. இது தாய்மார்களுக்கு 10,000 PMMVY திட்டம், நிதியுதவி திட்டம், மொத்தம் 11,000 ரூபாய் நிதியுதவி. முதல் குழந்தைக்கு 5,000, இரண்டாவது குழந்தைக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க. பதிவு செய்யும் பொழுது 1,000 ரூபாய், 6 மாதத்தில் 2,000 ரூபாய், பிரசவத்துக்கு பின் 2,000 ரூபாய். ஓகேங்களா? யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? SC/ST, ஈஸ்வரம் கார்டு வைத்திருப்பவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆண்டு வருமானம் அந்த 6 லட்சத்துக்கு கூட இருக்கிறவங்க 8 விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே தவணை, பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இதெல்லாமே இந்த முறைகளை விண்ணப்பித்துக்கலாம். இது உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, புதிய வங்கி மற்றும் நிதி முறைகள். பேன் கார்டோடைய வரம்பு உயரம் மாற்றிருக்காங்க. பழைய வரம்பு, பேன் கார்டோடைய வரம்பு 10 லட்சம், புதிய வரம்பு 20 லட்சம் வரைக்கும். வங்கி டெபாசிட் மாற்றம், தினசரி டெபாசிட் அப்படின்றது எடுக்கிறது அப்படின்றது 50,000. இந்த ஆண்டுக்கு 10 லட்சம் வரை இதில் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிஎஃப் பணம் எடுக்க உடனடியாக ஏடிஎம் மூலமாக இல்லை UPI மூலமாக கூட பிஎஃப் பணத்தை எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டுகள் வைத்திருப்பவர்களுக்கு சில முக்கியமான எச்சரிக்கைகளும் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா, தற்சமயம் இந்த முக்கியமான ரேஷன் கார்டுகள் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது எல்லாமே ஆக்ட் ஆகிடும். புதிய நிதி உதவிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இந்த UTS ஆப் பார்த்திங்கன்னா மாற்றப்படுகிறது. டிக்கெட், உணவு ஆர்டர் அனைத்துமே இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரே செயலியில் சென்னையில் நடக்கும். அரசு பேருந்துகளில் அதிக சத்தத்துடன் பாட்டு போட இனிமேல் தடை. டிஜிட்டல் வாடகை ஒப்பந்தமும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலில் எத்தனால் இது கலப்பையும் கட்டாயப்படுத்திருக்காங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே இன்றிலிருந்து ரெடியாக இருக்குது. இந்த மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. முக்கிய காலக்கெடு மற்றும் எச்சரிக்கைகள். ஆதார் பயோமெட்ரிக் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. 5 வயசுக்கு கீழேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க உடனடியாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ச் 31 முடியுது டெட்லைன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அக்னி வீரருக்கு உண்டான விண்ணப்பம் கடைசி நாள் ஏப்ரல் 1ங்க. தமிழகத்துடைய வெப்பநிலை அதிகபட்சமாக உயர காத்துக்கிட்டு இருக்கு. ரெடி ஆகிக்கோங்க. இதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.